சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழ் நல்லா இருப்பேன்னு நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு மீல்ஸ் ட்ரை பண்ணிடுவோமா, அதுக்காக நானும் கிளம்பி வந்திருக்கேன். எங்கன்னு கேட்டிங்கன்னா வெஸ்ட் மாம்பலத்தில் இருக்க தோசை மாமா கடைக்கு தான் வந்திருக்கேன். திருத்த ஒரு 3 years பிஃபோர் வந்து அவங்க கடை ஆரம்பிக்கும் போது நினைக்கிறேன் அவங்களோட மீல்ஸ் நம்ம ட்ரை பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் இப்போது இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ண போகிறோம். டேஸ்ட் எப்படி தான் பார்க்க போகிறோம். அதே டேஸ்ட்டில் கொடுத்துட்ருக்காரா, டேஸ்ட்லாம் மாறிடுச்சான்ட்டு. ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 120 ரூபா அன்லிமிட்டடாக கொடுத்துட்ருக்காராமா. அதுவும் காலைல டிஃபன் நைட் டிஃபனுமே கொடுத்துட்ருக்காரு. சரி ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து நம்ம மீல்ஸ் எப்படி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். என்னடா கிளாஸ்லாம் போட்டிருக்கேன் நிறைய பேர் கேட்பீங்க. ஒன்றும் கிடையாதுங்க. உடம்புலாம் போனதுக்கப்புறமேட்டு எனக்கு வெயிலில் பார்க்க முடியல, கண்ணு ரொம்ப கூசுது. அதனால் டாக்டர்கிட்ட சொன்னேன். டாக்டர் வந்து கிளாஸ் போட்டுக்கு தம்பின்னு சொன்னாங்க. அதனால தான் வேறு ஒன்றும் கிடையாது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அவங்க மீல்ஸை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ மக்களே வந்து என்னென்னா மீல்ஸ் வாங்கிட்டேன். பாயசம், அப்புறமா ஒரு குட்டி வடை, உருளைக்கிழங்கு பொரியல், அப்புறம் ஒரு பச்சடி மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. கத்திரிக்காய் சாம்பார், அப்பளம் இதுதான் வாங்கியிருக்கேன். 120 ரூபாய்க்கு வந்து அன்லிமிட்டட் மீல்ஸ் கொடுக்குறாங்க. வந்து இந்த கடையில் நான் ஆல்ரெடி சாப்பிட்ருப்பேன். அப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பச்சரிசி சாதம் தான் கொடுக்குறாங்க. உங்களுக்கு புழுங்கரிசி சாதம் வேணும்னா வந்து நீங்கள் ப்ரையராக ஃபோமே சொல்லணும். சாம்பாரை பசைஞ்சு ஒரு பைட் போயிடுவோமா. நம்ம வீட்டில் நார்மலாக சாம்பார் வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டு தான் இருக்குது. நல்லாயிருக்கு. இன்னும் கொஞ்சம் ஒரு பீஸ் உப்பு போட்டு எக்ஸ்ட்ரா போட்டோம்னா நல்லா இருக்கும். நம்மளே உப்பு போட்டுப்போம். ஊறுகாய் இருக்குது. அப்புறமேட்டு உப்பு கொஞ்சோண்டு போகலாம் நான் எடுத்துக்கிறேன். சாதம் வந்து வடிச்சிருக்காங்க. லைக் வந்துட்டு வேக வச்சு வடிச்சிருக்காங்க. குக்கரில் வைக்காமல் நார்மலாக வடிச்சிருக்காங்க. அது தெரியுதுன்னா அந்த ரைஸ் வந்து தண்ணியோட ஈரப்பதம் வந்து அப்படியே இருக்குது. இதுதான் சாம்பார் செம்மையாக இருக்குது. ஆக்சுவலி வீட்டில் செய்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. எனக்கு வந்து வெஸ்ட் மாமா சாப்பிட்றீங்க வந்து 120 ரூபாய்க்கு அன்லிமிட்டட் மீல்ஸ் வந்து இங்கே தான் கொடுத்துட்ருக்காங்க நினைக்கிறேன். வேறு எங்கேயாச்சும் லொக்கேஷன் உங்களுக்கு தெரியும்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பரவாயில்லைங்க. 120 ரூபாய்க்கு வடை, பாயசம், அப்பளம் அதெல்லாம் சேர்த்தே கொடுக்குறாங்க. எதாவது தரமாட்டாங்க. மீல்ஸ் மட்டும் கொடுத்து முடிச்சுருவாங்க. பட் இங்கே அதுவுமே தராங்க. சாப்பிடும் நல்லாயிருக்கு. அடுத்ததாக வந்துட்டு நான் அவங்களோட காரக்குழம்பு தான் வாங்கியிருக்கேன். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா காரக்குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் அரைச்சி ஊற்றி பண்ணியிருக்காங்க. உங்களால் வந்து ஆனியன் பார்க்க முடியாது. ஏன்னா பிராமின் ஹோட்டல்னால மோஸ்ட் ஆனியன் போட்டு சமைக்க மாட்டாங்க. நிறைய பிராமின்ஸ் அவங்க சாப்பிடுவாங்க. அதெல்லாம் ஆனியன் போட்டு சமைக்க மாட்டாங்க. காரக்குழம்பு ட்ரை பண்ணிடுவோமா. சுண்டைக்காலம் போட்டு பண்ணியிருக்காங்க. சாப்பிட்ற காரமாக டீசெண்டாக இருக்குது. அதனால இந்த மல்லி ஃப்ளேவரு நல்லா அடிக்குது. அது வீட்டில் மசாலா அரைச்சி பண்ண எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. ஒரு பிராமின் ஃபங்க்ஷன் போய் சாப்பிட்டீங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு தான் இருக்குது. லைக் வெங்காயம் இல்லாமல் தக்காளி இல்லாமல் பண்ணாங்கன்னா சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அந்த ஒரு ஃபீல் தான். பட் நல்லாயிருக்கு. இப்போ மக்களே அடுத்த வந்து ரசத்துக்கு போயிட்டேன். லைக் வந்துட்டு கடையில் கூட்டம் இல்லை. பட் வந்து டேஸ்ட் நல்லா இருக்குது. சனிக்கிழமை நாள் வந்து நிறைய பேர் லீவாக இருக்கலாம், வரமாட்டாங்க. பட் வீக் டேஸ் வந்தீங்கன்னா செம்ம க்ரௌடாக இருக்கும். கூட வந்து அவரோட கூட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. ரசத்தோட ட்ரை பண்ணி பார்த்தலாம். ஆக்சுவலி இந்த கூட்டு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. தயிர் வேணாண்ணா. இது வந்து தக்காளி கூட்டுன்னு நினைக்கிறேன். அப்படி தான் தோணுது. ஏன்னா இது வந்து தஞ்சாவூர் மெஸ் இருக்குது இல்லையா, அங்கேயுமே சாப்பிட்ருக்கேன். அங்கேயுமே இது ஒன்று தருவாங்க. ரசம் பயங்கரமாக இருக்குங்க. ரொம்ப புளிப்பு இல்லாமல், ரொம்ப காரம் இல்லாமல், இந்த மிளகோட ஸ்மெல்லு, பூண்டோட ஸ்மெல்லாம் நல்லா தட்டி போட்டு பண்ணியிருக்காங்க. இது சாப்பிட்றது நல்லா இருக்குது.
பட் இவங்க ஈவினிங் டைம் வந்து ஃப்ரைட் ரைஸ்லாம் போடுறாங்க போல். இப்போ வந்து கோபி 65, கோபி மஞ்சூரியன், கோபி ஃப்ரைட் ரைஸ்லாம் போடுறாங்க போல். ஆனால் தோசை மாவுனாலே வந்து ஃபஸ்ட்டு அவங்களோட தோசை தான் ஃபேமஸ்ஸு. இந்த குட்டி கல்லூரி ஆரம்பிச்சாரு பாருங்க, அதுதான் ஃபேமஸ்ஸு. இன்னும் ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஓப்பன் பண்ணிட்டாரு. கடைசி அவங்க மோட முடிக்கலான்னு இருக்கேன். ரொம்ப பெரிய மெனுலாம் கிடையாது. நார்மலாக நம்ம வீட்டில் என்ன செய்வாங்க, அம்மா வந்து ஃபங்க்ஷனுக்கு செய்வாங்களா அதே மாதிரி மெனுஸ் தான். ஒரு சாம்பார், ரசம், காரக்குழம்பு, மோர், வடை, பாயசம், அவ்வளோதான். ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்லாம் வராதிங்க. மோரில் உப்பு போடுறதில்ல, உடம்பு சரியில்லாத போனதுக்கு அப்புறமேட்டு நிறைய விஷயங்கள் குறைக்க ஆரம்பிச்சிட்டேன். உனக்கு உப்பு அதிகமாக சாப்பிடுவேன், பட் இப்போ உப்பு குறைச்சா. ஸோ மக்களே, ஃபைனலி உங்கள் பாயசம். என்ன பாயசம் அது? ரவா பாயசம். இப்போ ரவா பால் பாயசம் கொடுத்துருக்காங்க. டெய்லி மாறுமா இதான் இருக்குமா? டெய்லி ஒவ்வொன்று மாறும். டெய்லி ஒன்று மாறுமா? ஒரு நாள் சேமியா பாயசம் வரும், ஒரு நாளைக்கு அரைச்சி விட்ட பாயசம் வரும், பருப்பு பாயசம், ஒரு நாளைக்கு ஸ்வீட் கேசரி, பைனாப்பிள் கேசரி, மாறி மாறி. இப்போ நான் வந்து அன்றைக்கி வந்து ரவா பாயசம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வர அன்றைக்கி வந்து என்ன வேணும் வரலாம், அது உங்களுக்கு பொறுத்தது. இதுலேயுமே வந்துட்டு ரொம்ப சக்கரை அதிகமாக இல்லாமல் எதுவுமே அதிகமாக போடாமல் சட்டிலாக அப்படியே கொடுத்துருக்காங்க. குடிக்க பயங்கரமாக இருக்குது. அதன் ஃபைனலி உங்களோட குட்டி வடை, பருப்பு வடை. நல்லா இருக்குங்க. குட்டியாக இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. சரி மக்களே, சாப்பிட்டு முடிச்சு சொல்லி மீட் பண்ணுறாங்க. ஸோ மக்களே, ஃபைனலி சாப்பிட்டு முடிச்சிட்டேன். ஸோ சாப்பிட்டு முடிச்ச வரைக்கும் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு, ஆக்சுவலி இங்கே நிறைய வயசானவங்க வராங்க. உண்மையாக சொல்லணும்னா வந்துட்டு நம்மள மாதிரி யங்ஸ்டர்ஸ்லாம் வராமல் ஒரு 45+ அபோவ் இருப்பாங்களே, அவங்க தான் அதிகமாக வராங்க. ஸோ அதனால் வந்து ரொம்ப காரம் சேர்க்காமல், ரொம்ப உப்பு சேர்க்காமல், ரொம்ப மசாலா சேர்க்காமல் எல்லாமே மைல்டாக தான் இருக்குது. எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டீங்க. பட் எக்ஸ்பெக்டேஷன்லாம் வந்தீங்கன்னா வந்து ஒரு வீட்டு சாப்பாடு, நம்ம வீட்டில் வந்து அப்பா அம்மாவுக்கு சுகர் இருந்தாலோ எப்படி சமைப்பாங்களோ அது மாதிரி ஒரு சாப்பாடு தான் நீங்கள் ட்ரை பண்ண முடியும். பட் ஈவினிங் டைமில் வந்து உங்களுக்கு நிறைய தோசை வெரைட்டிஸ் இருக்குது, நிறைய மெனுஸ் வச்சுருக்காங்க. ஈவினிங் டைம்லேயோ ஒரு மார்னிங் டைம்லேயோ வந்து அவங்க இட்லி, பொங்கல், பூரி, வடை அதெல்லாம் ட்ரை பண்ணலாம். பட் மீல்ஸ் தான் சாப்பிட நீங்கள் நினச்சிங்க வந்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப மசாலாஸ் இல்லாமல் மைல்டாக சாப்பிட முடியும். 120 ருபீஸ்க்கு எனக்கு ஓகேவாக தான் தெரிஞ்சு, நல்லா தான் இருந்துச்சு. வீட்டில் சாப்பிட்ற மாதிரி ஃபீல் கொடுத்துச்சு எனக்கு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தென் ட்ராவல் vlogs மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெயில் வேறு இருப்பாங்க, கண்ணை கூசுது, அதனால் இப்படி நின்றுட்டுருக்கேன். சரி ஓகே மக்களே, அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்ச ஒரு மீல் ஸ்பாட் இருக்குது, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கலாம், கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அங்கேயே போய் நம்ம ரிவ்யூ பண்ணுவோம். பாய்.